ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 மங்களாரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 36 ஆரம்பிக்கிறது. பல தெய்வங்கள் ஏன்? ஜனசமூகத்துக்கு பொதுவாக அனுபவங்களை நானா விதமான ருசிபேதங்களில் நுகர்வதுதான் இயற்கை குணம். ஆகாரம் பல சுவைகளில் இருக்கணும், ஒன்றே இருந்தால் திகட்டி போகிறது. கதை நாடகம் என்றாலும் பல ரசங்கள் இருக்கணும். பாட்டு என்றால் பல ராகங்களில் தாளங்களில் இருக்கணும். விறுவிறுப்பாகவும் வேணும், விளம்பரமாகவும் வேணும். உபாசனை என்று வரும்போது இப்படி நானா தினுசான உள்ள வைச்சித்திரியம், அதாவது விசித்திரத்தன்மை வேண்டும். முடிவிலே சமாதி யோகம் வேறே கலப்பே இல்லாமல் ஒரு உணர்வாக, ஏக பேருணர்வாக என்பார்கள். அப்படி மனசின் நாட்டமே இல்லாமல் ஆக வேண்டும் என்றாலும் அது எங்கேயோ எப்பொழுதோ எவருக்கோ தான் லபிக்கிற ஸ்திதி. அந்த ஸ்திதிக்கு போவதற்கே அலைபாய்கிற இந்த மனசை வைத்துக்கொண்டுதான் உபாசனையை ஆரம்பிக்கும் போது அலையாக பாய்ந்தாலும் பாய்கிறதெல்லாம் நம்மை சம்சாரத்தில் மூழ்கடிக்கிற அலைகளாக இல்லாமல் ஏதோ ஒரு தினிசில், ஏதோ ஒரு அளவில் ஈஸ்வர ஸ்மரணத்தில் நினைப்பதாக இருக்கட்டும் என்றுதான் வைச்சித்திரிய ருசி கொண்ட மனசுக்கு பிடித்த மாதிரியே ஏக பரமேஸ்வரன் பல திவ்ய ரூபங்கள் எடுத்துக்கொண்டு பலவிதமான பலன் தருவது. பூஜா பத்ததியும் பலவிதமாக கொடுத்து ஒன்றுக்கு, அதாவது ஒரு தெய்வத்துக்கு வில்வம், ஒன்றுக்கு துளசி, ஒன்றுக்கு வெள்ளச்சீடை, ஒன்றுக்கு கொழுக்கட்டை என்று வைத்திருப்பது எல்லாம் இதுதான் பெரும்பாலான ஜனங்களுக்கு, அதாவது வழக்கு என்பது. ஈஸ்வரனின் விளையாட்டில் இதற்கு விலக்கு கொஞ்சம் உண்டு. சில பேருக்கு இஷ்ட தெய்வம் என்று உண்டு, அதனிடமே அத்தியந்தமான பக்தி என்று ஏற்படுகிறது. விதவிதமான தெய்வ பேதங்களை பூஜிக்க வேண்டும் என்று தோன்றாமல் இவர்களுக்கு இஷ்ட தெய்வத்திடமே முழு பக்தியுமாய் இருக்கிறது. இன்னொன்றை பூஜிப்பதில்லை என்ற அனன்ய பக்தியோடு, ஏகாந்த பக்தியோடு ஒன்றை மட்டுமே பிடித்துக்கொண்டு ஆராதிக்கிறார்கள். இவர்கள் ஏகமான பரமாத்ம சைதன்யத்தின் பரிபூர்ண விலாசமாகவும் தங்கள் இஷ்ட தெய்வமே இருக்கிறது, அதுவே முழுமுதற் கடவுள் என்று கொண்டு எல்லா விதமான பலன்களையும் அதனிடமே கோருகிறார்கள். அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலன் தருவதாக மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. இப்படி முருக பக்தர்கள், தேவி பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள், அந்த விஷ்ணுவிலும் ஏதோ ஒரு அவதாரமான ராமனை மட்டும்தான் பக்தி பண்ணுபவர்கள், கிருஷ்ணனை மட்டும்தான் பக்தி பண்ணுகிறார்கள் என்று ஒரே மூர்த்தியை பிடித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். பூர்ண பிரம்மசக்தியான பரமாத்மாவும் அந்த ஒரு மூர்த்தியின் மூலமே இந்த பக்தர்களுக்கு சகலவிதமான பலன்களையும் அனுகிரகிக்கிறது. ஆனால் இப்படி சிவோபாசனை தான், அம்பாள் உபாசனை தான், ராமனோ கிருஷ்ணனோ எவரோ ஒருத்தருக்கும் தான் மனசை பூர்ணமாக கொடுத்து பக்தி பண்ணுவது என்று இருக்கிறவர்கள் கூட பிள்ளையாரை மட்டும் தள்ளிவிட முடிவதில்லை. சுக்லாம்பரதனம் குட்டிக்கொள்ளாமல் அவர்களும் இஷ்ட தெய்வ உபாசனை பண்ண முடிவதில்லை. இஷ்ட தெய்வத்தை தவிர ஏனைய தெய்வங்களில் எதுவும் வேண்டாம் என்று மற்ற தெய்வங்களை விட்டுவிட்டாலும் பிள்ளையாரை மாத்திரம் அப்படி விட முடிவதில்லை. இப்படிப்பட்ட அனன்ய பக்திக்காரர்கள் குறைச்சல்தான். பொதுவாக வெவ்வேறு தெய்வங்களையும் அது தருகிற பலன்களுக்காக வழிபடுவதாகத்தான் காணப்படுகிறது. ஒரு கோவிலுக்கு போனால் எத்தனை சந்நிதி, ஒவ்வொரு சந்நிதிக்கும் தான் போய் தரிசனம் பண்ணி வணங்குகிறோம். சிவன் கோவிலில் உள்ள சந்நிதிகள் பெருமாள் கோவிலில் இருக்காது. அதே மாதிரி அங்கே இருக்கிற சந்நிதிகள் இங்கே இருக்காது. நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணின பிறகு பெருமாள் கோவிலுக்கும் போகிறோம். காஞ்சிபுரம் மாதிரி பல தெய்வங்களில் ஒவ்வொன்றையும் மூலமூர்த்தியாக வைத்துத்தான் பல ஆலயங்கள் உள்ள ஊர்களில் நாம் காமாட்சி, ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜா ஆகிய ஒவ்வொருவருடைய கோவில்களுக்கும், இன்னும் சுப்பிரமணிய சுவாமிக்கான குமரக்கோட்டம், சித்திரகுப்தனுக்கு கோவில் இருக்கிறதா, சரி, அதற்கும் போய் இப்படி எல்லா தெய்வங்களையும் தான் தரிசிக்கிறோம். எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே இந்த விக்னேஸ்வரர் மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டார். பெருமாள் கோவிலானாலும் விஸ்வக்ஷேனர் என்ற பெயரில் நாமத்தை போட்டுக்கொண்டு வந்து நிற்பார். நம்முடைய நமஸ்காரத்தை வாங்கி கொண்டு விடுவார். எல்லா பலனும் அளிக்காதவர் ஆயினும்தான் சொல்ல வந்தது, விக்னேஸ்வரரை சகல பலதாதாவாக ஏகம் பரம் தெய்வம் என்று கொள்ளாமல் தனித்தனி பலன்களை கொடுக்க ஏற்பட்ட பல தெய்வங்களில் ஒருத்தர் தான் இவரும் என்று வைத்து அவருக்கென்று குறிப்பாக ஏற்பட்ட விக்ன நிவாரணத்தோடு நிறுத்திவிட்டால் தத்யேது நியாயம் என்னவாகும் என்ற விசாரணை தான். இப்பொழுதும் கூட ஒரு விதத்தில் அந்த நியாயம் அவருக்கு அப்ளை ஆகத்தான் செய்யும். இது விக்னேஸ்வரர் ஒருவருக்கே உரிய விசேஷமான பெருமை. அதாவது எல்லா பலன்களையும் இவரே நேரே அளிக்காத போதும் கூட இவரை காரணமாக கொண்டே எந்த பலனையும் அடைந்து விடலாம். இன்னொரு சுவாமியை பூஜிக்க வேண்டும் என்பதில்லை. இவர் தருகிற பலன் என்ன? விக்ன நிவாரணம், இடையூறின் நீக்கம்.
இவருடைய அருள் இல்லாவிட்டால் நாம் எந்த தெய்வத்துக்கு செய்கிற பூஜையும் இடையூறு இல்லாமல் நடக்க முடியாது. இதைவிட முக்கியமாக சொல்ல வேண்டியது, இவருடைய அருள் இல்லாவிட்டால் எந்த தெய்வமும் அது விரும்புகிறபடி நமக்கு பலன் தரவும் முடியாது. அந்த தெய்வங்களின் அனுக்கிரக காரியத்துக்கே இடையூறு ஏற்படலாம். அதை போக்க விக்னேஸ்வரரால் தான் முடியும். லோகத்துக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஈஸ்வரன் திரிபுரா சம்ஹாரம் செய்ய புறப்படுகிறார். ஆனால் அவர் காரியத்துக்கே விக்னம் உண்டாகிறது. ரதத்தின் அச்சு முறிகிறது. அப்புறம் அவர் பிள்ளையானாலும் விக்னேஸ்வரரை தாம் வழிபடாவிட்டால் தாம் உத்தேசித்த லோக அனுக்கிரக காரியம் கூட நடக்காது என்று புரிந்து கொண்டு இவரை பூஜிக்கிறார். இவர் பிரீத்தி அடைந்து இடையூறுகளை நீக்குகிறார். அப்புறம்தான் தகப்பனார்காரரால் திரிபுர சம்ஹாரம் செய்ய முடிகிறது. இப்படி ஒவ்வொரு தெய்வமும் இவரை வழிபட்டு விக்ன நிவாரணம் பெற்று தங்களுடைய காரியத்தை செய்ய முடிந்திருக்கிறது என்று கதைகள் இருக்கின்றன. அதனால்தான் இவர் ஒருத்தரை மாத்திரம் எந்த தெய்வத்தின் பூஜையிலும் முதலில் வணங்கியே ஆக வேண்டியிருக்கிறது. விக்ன நிவாரணம் என்பதாக இவருக்கு பிரத்யேகமாக ஏற்பட்டுள்ள போர்ட்போலியோவின் விசேஷ சிறப்பு இது. மற்ற சுவாமிகள் நமக்கு வேண்டிய பலனை தருவதற்கு இஷ்டப்பட்டாலும் அந்த இஷ்டம் நிர்விக்னமான காரிய ரூபத்தில் முடிவதற்கு அவையும் இவரைத்தான் டிபெண்ட் செய்ய வேண்டியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.